சரி வாங்க போக்கோ எக்ஸ்6 ப்ரோ உடைய கீ ஃபீச்சர்ஸ் பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் மீடியாடெக் டைமென்சிட்டி 8300 அல்ட்ரா கொடுத்துருக்காங்க. இதோட புல்ட் என்னன்னா 4nm ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் இதனால எனர்ஜியாகவும் எஃபிஷியன்ஸாகவும் இருக்குமா. இதோடைய டிஸ்பிளே சைஸ் பொறுத்த வரைக்கும் 6.67 இன்ச்சஸ் கிறிஸ்டல் ரெஸ் ஃப்ளோ ஆம்லெட் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 120 ரெஃப்ரெஷிங் ரேட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா கேமரா செக்மெண்ட்டை பார்த்தோம்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அதாவது 64 MB மெயின் சென்சார் கேமரா கொடுத்துருக்காங்க. அது எப்படி யூஸ் ஆகுனா ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலிட்டி கொடுக்குமா. இப்போ நீங்கள் ஒரு இமேஜ் எடுக்கிறீங்க அப்படின்னா, ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஷேக்கிங் பண்ணிட்டே எடுப்பீங்க. ஆனால் அதில் ஷேக்கிங் தெரியாதான். நீங்கள் ஃபோட்டோஸ் வீடியோஸ் எடுக்கும்போது அதில் ஷேக்னஸ் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 8 MB அல்ட்ரா வைட் லென்ஸ் கொடுக்குறாங்க. 2 MB மைக்ரோ லென்ஸ் கொடுக்குறாங்க. செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் 16 MB செல்ஃபி கேமரா கொடுக்குறாங்க. இது வரைக்கும் 5000 mAh கெப்பாசிட்டி பேட்டரி கொடுக்குறாங்க. 67 வாட்ஸ் டர்போ ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க. இப்போ வாங்க ஸ்டோரேஜ் ஆப்ஷனை பற்றி பார்த்துடலாம். ஸ்டோரேஜ் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் 8GB ரேம் வித் 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. அது கூடவே 12GB ரேம் வித் 512GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் கொடுக்குறாங்க. இப்போ ஸ்டோரேஜை பொறுத்து எவ்வளோ ப்ரைஸ் டிஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். 8GB ரேமுக்கு 22,000 கொடுத்துருக்காங்க. 12GB ரேமுக்கு 26,000 கொடுத்துருக்காங்க. 2K சப்ஸ்கிரைபர் ரீச் ஆனால் அதில் 100 பேர் செலக்ட் பண்ணி 500 ரூபாய்க்கு கிவ் கொடுக்க போகிறோம். அதில் லக்கியான பர்சன் நீங்களே இருக்கணும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள். தேங்க்யூ, பை பை.